ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் போன்றே சுற்றும் தென் தமிழகத்தில் உள்ள குட்டையூர் மாதேஸ்வரன் திருக்கோவிலில் தான் நம்ம இப்போ இருக்கோங்க. இந்த கோயில் 1500 வருஷம் பழமையான கோவில், திருக்கோயில். இந்த கோயிலை பற்றி பார்ப்பதற்கு முன் எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலை பற்றி பார்க்கலாங்க. நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் திருவண்ணாமலை செல்வதற்கு நிறைய தடவை முயற்சி செய்துள்ளோம். அதில் நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்ததுங்க. ஆனால் எங்களுக்கு சிவனே திடீர் என்று கனவில் தோன்றினாருங்க. கனவில் தோன்றி குட்டையூர் 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 என்று 3 தடவை சிவன் லிங்கமாக தோன்றி குட்டையூர் என்று தான் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் இங்கே குட்டையூர் விசாரித்து பார்த்ததில் திருவண்ணாமலை போன்றே இந்த குட்டையூர் மாதேஸ்வரன் திருக்கோயில் உள்ளது. திருவண்ணாமலை போன்றே கிரிவலமும் மலை சுற்றி லிங்கங்களும் ஒவ்வொரு லிங்கமாக பார்த்துருக்குறீங்க. இப்போது இது மாதிரி லிங்கங்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த மலையை சுற்றி இருக்குதுங்க. அதே மாதிரி தீபம் ஏற்றுறதும் திருவண்ணாமலை மாதிரியே இங்கே தீபம் ஏற்றுறாங்க. எல்லா இதுவுமே திருவண்ணாமலை போன்று இருந்தது. அது மட்டுமல்லாமல் எங்குமே இல்லாத மாதிரி இங்கு சிவன் தரிசனம் அளிக்கிறார். இதை பற்றி கடைசியில் பார்க்கலாங்க. இந்த குட்டையூர் மாதேஸ்வரன் கோவிலுக்கு வந்த பிறகுதான் 3 மாதங்களுக்கு பிறகு திருவண்ணாமலை சென்று வந்தோம். 3 மாதங்கள் கிரிவலம் நினைத்தது நடக்கும். நீங்களும் 3 மாதம் கிரிவலம் இது பண்ணிங்கன்னா நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்குங்க. பௌர்ணமிக்கு கிரிவலம் இங்கே இருக்குதுங்க. கிரிவலம் வாங்க நீங்களும். இந்த மாதேஸ்வரனுக்கு பௌர்ணமிக்கு கிரிவலம் வந்தால் பல முன்னேற்றங்களும் பலன்களும் கிடைக்கின்றன. இது நான் என் அனுபவத்தில் கூறுகிறேன். என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேங்க. இந்த கோயில் வரலாறு பார்த்தங்கன்னா, சுமார் 1500 வருஷங்களுக்கு முன் மாடுகளை இங்கு உள்ள மலையில் மேய்ச்சலுக்கு விடுவது வழக்கம். தினமும் ஒரு மாடு மட்டும் பால் கறக்காதே இல்லை. இதே போன்று சில நாட்களாக நடந்து கொண்டு இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு அந்த மாட்டுக்காரர் அந்த மாட்டை பின்தொடர்ந்து சென்றார். அந்த மாடு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சென்றதும் பால் அதுவாகவே சுரக்க ஆரம்பித்து விட்டது. இதை கண்டதும் அந்த மாட்டுக்காரர் அதிர்ச்சியாகி வியந்து நின்றுவிட்டார். பிறகு ஊர் மக்களை அழைத்து காண்பித்து அங்கு பார்த்தால் சுயம்புலிங்கமாக காட்சி அளித்தார். சிவன் மாடு மலை மீது ஏறி கண்டுபிடித்ததால் இந்த சிவனுக்கு மாதேஸ்வரன் என்று பெயர் வந்தது. இதுதான் காரணங்க. இப்போ நீங்கள் கடைசியாக பார்த்தது அர்த்தநாதீஸ்வரரோட சிலைங்க. மேலே பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரரோட சிலை இருக்குதுங்க. இப்போ சைடில் பார்க்குறப்போ நமக்கு எல்லாமே கிரிவலத்தோட பாதையை தான் ஃபுல்லாமே சுற்றி வருதுங்க. அதை தொடர்ந்து தான் நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு லிங்கமும் திருவண்ணாமலை மாதிரி இருக்கிற மாதிரியே தான் ஃபுல்லாக இருக்குங்க. மலை மேலே பார்த்தீங்கன்னா சிவன் காட்சி அளிக்கிறாருங்க. சைடில் ஒரு பாபா கோயிலும் இருக்குங்க. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கிரிவலம் வர்றப்போ மேலே போய் நின்று கற்பூரம் ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டு வரலாங்க. இது பௌர்ணமி இல்லாமல் இடப்பட்ட நாள் எடுத்து இது பண்ணதுனால உங்களுக்கு கூட்டம் இல்லைங்க. இது தியான பீடங்க. இங்கே உட்காந்து தியானம் செய்யலாங்க, தவம் செய்யலாங்க. இங்கே கிரிவலம் வர்றப்போ தொடர்ந்து 3 மாதங்கள்
இங்கே கிரிவலம் வந்தால் நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடைபெறுங்க. இது எந்தெந்த பௌர்ணமி என்னங்கிறது டேட்டு, எந்தெந்த கிரிவலம் வரலாம் அப்படிங்கிறத வந்து முன்னாடி போர்டில் இங்கே எழுதி போட்டிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. கிரிவலம் நடந்து வந்து வீடியோ எடுத்து போட்டான்னா லேட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் வண்டியில் தான் வந்து எடுத்து போட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ மேக்ஸிமம் ஃபுல் வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஃபுல் வீடியோ பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே தீபம் எப்படி ஏற்றுறாங்க அப்படிங்கிறது கடைசியில் உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. இந்த சிவனோட இது கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னலைங்க. இங்கே சிவன் வந்து லிங்கமாக காட்சி அளிக்கிறாருங்க. லிங்கத்தில் வந்து சிவனோட உருவம் அதில் கல்வெட்டில் செதுக்கியிருக்காங்க. எங்கேயுமே இது அளவுக்கு கல்வெட்டு இருக்காதுங்க. இந்த லிங்கத்தில் மட்டும் சிவனோட உருவத்தை லிங்கத்தில் செதுக்கியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணாலும் போய் பார்க்கலாங்க, லிங்கத்தில் சிவனோட உருவம் இருக்காது. இந்த கோயிலில் மட்டும்தான் சிறப்பு மிக்கது இந்த கோயில். திருவண்ணாமலை தீபம் மாதிரியே இங்கேயும் தீபம் ஏற்றிருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்குது, திருவண்ணாமலை தீபம் மாதிரியே. அங்கே செய்முறை தான் இங்கேயும் செய்முறை. அங்கே எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி தான். நன்றி, வணக்கம்.